Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருந்தோம். வாட்ஸ்அப்ல chat பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா மேக்ஸिमम அந்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா எந்த சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் படிக்கிறது இந்த ஃபீல்ட்ல இருக்க இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஃபீல்ட்ல வர போறேன் அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எந்த சாஃப்ட்வேர் படிக்கணும் அப்படிங்கற டவுட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சிவில் சாஃப்ட்வேர்ஸ் அப்படினு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இன்டீரியர் டிசைன் எக்ஸ்டீரியர் டிசைன் ஒரு ஃபீல்ட் இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படினு சொல்லிட்டு இன்னொரு ஃபீல்ட் இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா எஸ்டிமேஷன் ஓகேங்களா இந்த மூணு ஃபீல்ட் தான் நமக்கு முக்கியமானது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா நமக்கு 3ds max இருக்கு SketchUp இருக்கு Revit ஆர்க்கிடெக்சர் அதுக்கு அப்புறம் லூமியான் இருக்கு அதுவே நீங்க அனாலிசிஸ் அண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா SketchUp ETAP டெக்லா இது மூணு இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எஸ்டிமேட்டர் அப்படினு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அப்புறம் பிரைமவேரா இருக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர்ஸ் நான் சொல்றேன் இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப்ல நமக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இதுல நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ நீங்க வந்து டிசைன் ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க அப்படினா நீங்க அடுத்த சாஃப்ட்வேர் நீங்க வந்து அப்டேட் பண்ண பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு AutoCAD Revit ஆர்க்கிடெக்சர் தெரியும் அப்படினா அடுத்த சாஃப்ட்வேர் என்னன்னா SketchUp லூமியான் இந்த மாதிரி 3ds max அடுத்து என்ன சாஃப்ட்வேரோ அத அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்த ஃபீல்ட்ல நீங்க சேஞ்ச் ஆக வேண்டாம் அதாவது அனாலிசிஸ் பண்ற சைடு வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் சைடு நீங்க மூவ் ஆக வேண்டாம் இருக்க ஃபீல்ட்லயே டெவலப் பண்ணிட்டு அடுத்த அப்டேட் என்னவோ அத டெவலப் பண்ணிட்டு அடுத்த ஜாப் என்னவோ அதுல ஸ்கிப் பண்ண பாருங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா இப்போ நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு இருக்கீங்க ஓகேவா கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு இருக்கும்போது நீங்க டிசைன் சைடு வரணும்னு நினைக்கிறீங்க அதாவது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சைடோ இல்ல அனாலிசிஸ் சைடோ நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு இருந்துகிட்டே இத பண்ண போறீங்களா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுட்டு நீங்க இதுல வந்து ஜாயின் பண்ண போறீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துகிட்டே நீங்க பண்ண போறீங்க அப்படினா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க AutoCAD Revit இல்ல அப்படினா StatPro ETAP இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் நான் ஏன் இந்த நாலு சாஃப்ட்வேர் சொல்றேன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடியது AutoCAD பிளான் போடணும் எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணணும் இன்டீரியரும் பண்ணணும் பிளஸ் அனாலிசிஸும் பண்ணணும் கரெக்ட்டுங்களா உங்களுக்கு இது எல்லாமே தேவைப்படும் அப்படி இருக்க பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா AutoCAD மஸ்ட் ஓகேங்களா பிளான் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம AutoCADல தான் பண்ணுவோம் அதனால AutoCADல ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம Revit ஆர்க்கிடெக்சர் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா பேசிக்கான இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்க தாராளமா Revit ஆர்க்கிடெக்சர்ல பண்ணலாம் பிளஸ் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு இருக்கீங்க அப்படின்னா முக்கியமானது நம்மளுக்கு எக்ஸ்டீரியர் எலிவேஷன் தான் ஓகேங்களா நீங்களே அந்த எலிவேஷனும் பண்ணிக்கலாம் பிளஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டும் பேசிக் StatPro வச்சு நீங்க ஈஸியா அனாலிசிஸ் ரிப்போர்ட்டும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு இருந்துகிட்டே பண்றவங்களுக்கு இந்த மூணு சாய்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுட்டு நீங்க ஃபுல்லா இந்த சைடு வர போறீங்க அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ண வேண்டியது இன்டீரியர் எக்ஸ்டீரியரா இல்ல ஸ்ட்ரக்சரல் சைடு போறீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சைடு தான் போறீங்க அப்படினாலும் சரி இல்ல அனாலிசிஸ் டிசைன் சைடு வரீங்க அப்படினாலும் சரி நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது AutoCAD தான் ஓகேங்களா நீங்க எந்த ஃபீல்ட்ல போனீங்கனாலும் சிவில் முடிச்சிட்டு நீங்க எந்த ஃபீல்ட்ல போனீங்கனாலும் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்னு தேவைப்படும் போது பேசிக்கா AutoCAD மஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நீங்க எந்த ஒரு ஜாபுக்கு போனீங்க அப்படினாலுமே சாஃப்ட்வேர் சைடு போனீங்க அப்படினா பேசிக்கா AutoCADல இருந்தத எல்லா சாஃப்ட்வேருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் பண்றது பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால அது வந்து மேக்ஸिमम யூஸ் ஆகுது இல்ல அப்படிங்கிற பட்சத்தை விட எந்த இடத்துல வேணாலும் அது யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க AutoCAD லேர்ன் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து டிசைட் பண்றீங்க இல்லையா அனாலிசிஸா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனா அப்படினு அத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க எந்த சாஃப்ட்வேர் அதை சூஸ் பண்ணுங்க 3ds max Revit இல்ல அப்படினா StatPro ETAP டெக்லா ஓகேங்களா இப்போ நீங்க இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அதுல எந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்றது அப்படினா 3ds max பெஸ்ட் ஓகேங்களா நீங்க 3ds max நீங்க பிளான் பண்ணி அதை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படினாலே நீங்க வந்து SketchUp ஈஸியா லேர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா அதே கான்செப்ட் தான் பட் டூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேரி ஆகும் அதனால SketchUp உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியும் 3ds max கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகேவா
இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணுறவங்களுக்கு. அதுவே நீங்கள் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலான்னா ஸ்டாட் ப்ரோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட் ப்ரோ ஆர் ஈடாப் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்லாம் மூவ் பண்ணுங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட் ப்ரோ வந்து பேசிக்காக எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. டெக்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் அதில் அதிகமாக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு சென்னை உங்களுக்கு வந்து பெங்களூரில் நான் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் இருந்து இன்னொரு ஃபீல்டு வரோம் அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இதுதான். ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து இன்னொரு டிசைன் சைடு வரீங்கன்னா ஆட்டோகேட் மஸ்ட் ஃபார் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் சைடு போகிற மாதிரி இருந்தாலும் சரி டிசைன் சைடு வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோகேட் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இருந்துக்கிட்டே பண்ணுறீங்களா இல்லை வெளியில் வந்து பண்ணுறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 ஃபீல்டில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் இது 2ல் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக வீடியோஸ் பார்த்துட்டு எடுத்தோடனே அந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதியில் நீங்கள் வேறு ஏதாவது டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் 3ds Max லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாட் ப்ரோ ஈடாப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதில் ஜம்ப் ஆக தோணும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட் ப்ரோ ஈடாப் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக் தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் சைடு இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காவாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன ஒரு பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அதில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அதுவே இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். பட் நீங்கள் வந்து ஸ்டாட் ப்ரோ ஈடாப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நீங்கள் அதை சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணும்போது கூட தெரிஞ்சுக்கலாம். பட் பேசிக்கான விஷயம்னா என்ன, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ்னால் என்ன, அதில் பீம் காலம்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த டைமென்ஷன்ஸ் பேசிக்கான ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ்லாம் என்ன இப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இதுதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கும் நான் ஃபார்வேர்ட் பண்ணி விடுறேன். அதே போல் உங்களுக்கு வேறு யாருக்காவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சிஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.